அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் போகும் இடமெல்லாம் வசீகரமும் மகத்தான வெற்றியையும் பெற இந்த சிம்பிளான வார்த்தையை பயன்படுத்துங்கள் போதும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு இடத்திற்கு போனாலுமே உங்க மேல ஒரு தனி அட்ராக்ஷன், வசீகரம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு அதிகமான மதிப்பு கிடைக்கும். மேலும் எந்த நோக்கத்திற்காக அந்த இடத்திற்கு நீங்க போனீங்களோ அந்த காரியம் மகத்தான வெற்றியையும் பெறும். மேலும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது காரிய தடைகளும் விலகும். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ற பொதுவான ஒரு விஷயம், எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல ஏகப்பட்ட தடைகளும் தடங்கல்களும் ஏற்படுதுன்னு சொல்றீங்க. அந்த தடைகளை விளக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தை ரொம்பவுமே முக்கியமானது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். சரி வாங்க, அந்த வார்த்தை என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதியினுடைய ஒரு பார்ட் தாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நிறைய டெக்னிக்ஸ் இருந்தாலும் இந்த ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை அதிகமா நம்ம பயன்படுத்துறதுக்கான காரணம், யூஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிம்பிளான மெத்தடா இருக்கும். அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் தரக்கூடிய மெத்தட் இது. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அவ்வளவு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் இருக்குங்க. அதனால தான் நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றதை ஆல்ரெடி நிறைய பதிவுகளில் பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான முழு அதிர்வலைகளும் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு காரியத்திற்காக நாம் சென்றாலும் அது முழுமையான வெற்றியை பெறும். மேலும் நம்முடைய பேச்சிற்கும் முகத்திற்கும் வசீகரம் கிடைத்து அதன் மூலமாக நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சரிங்க, அந்த வார்த்தை என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது ஸ்விட்ச் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். ஒரு நாளைக்கு 11 முறை 11 டைம்ஸ்னு 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு தொடர்ந்து நீங்க சொல்லணும். இந்த 30 நாட்கள்ல நடுவுல ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. கண்டினியூஸா நம்ம பயன்படுத்தணும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சோ சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பெஸ்டான டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நைட்
நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதே போல தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த 2 டைமிங்ஸ்ல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அல்லது எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா எந்த நேரத்துல தூங்க போவீங்களோ அல்லது எந்த நேரத்துல நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. டைமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அமைதியான மனநிலையோட நம்ம சொல்லணும்ன்றதுக்கான காரணம் அந்த நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் கொஞ்சம் விழிப்பான நிலையில இருக்கும். சோ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை சுலபமாக நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஆழ்மனதில் பதியும். அடுத்த நோட் பண்ண வேண்டிய ரொம்பவுமே முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு 11 முறைன்னு 11 டைம்ஸ்னு 30 டேஸ்க்கு 1 மந்த்துக்கு இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணணும். அதற்கு பிறகு தினமும் கூட இதே போல இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்திற்கு நீங்க போறீங்க, பொது இடத்திற்கு போறீங்க, நல்ல விஷயத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த வார்த்தையை 21 முறை நீங்க சொல்லுங்க. வீட்டில இருந்து அல்லது நீங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கிளம்பும் பொழுது ஜஸ்ட் 21 முறை இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. ஒரு மாதத்திற்கு பிறகு டைம் இருக்கிறவங்க தினமுமே இந்த வார்த்தையை 11 முறை நீங்க சொல்லலாம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, ஏதாவது முக்கியமான காரியத்திற்கு வேலைக்கு நீங்க செல்லும் பொழுது மட்டும் 21 முறை நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க. சரிங்க, அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இன்ஸ்டாகிராம்ல இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க, நாம் பயன்படுத்த வேண்டிய அந்த மந்திர வார்த்தை என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கோ வித் சன்பீம், கோ வித் சன்பீம், கோ வித் சன்பீம். அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான, அதே நேரத்தில் அதீத சக்தியுடைய மந்திர வார்த்தை இது. நல்ல முக வசீகரமும் பேச்சு வசியமும் கொடுக்கக்கூடிய வார்த்தை இது. சன்பீம் அப்படின்ற வார்த்தையை நம்ம சொன்னாலே நல்ல முகப்பொலிவு கிடைக்கும். கோவித் சன்பீம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நாம் போகும் இடமெல்லாம் நல்ல மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும். எடுத்த காரியமும் மகத்தான வெற்றியை பெறும். 3 வார்த்தைகள் கொண்ட ஸ்விட்ச் வேர்டு இது. அதனால மனப்பாடம் செய்யறதுக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மேலும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. சில நாட்களிலேயே நல்ல மாற்றம் தெரிவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.